நாங்கள் காலை நேரத்தில் ஞானஸ்நானம் என்கின்ற அந்த நேர்நிலையான சட்டத்தை குறித்து நாங்கள் சிந்திப்போம். மாலை நேரத்தில் நாங்கள் கர்த்தருடைய பந்தியை குறித்த நேர்நிலையான அந்த சட்டத்தை குறித்து நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். ஐயால இந்த நாள் காலையில் நாங்கள் ஞானஸ்நானம் அல்லது திருமுழுக்கு என்கின்ற அந்த கிறிஸ்துவனுடைய புதிய உடன்படிக்கையின் சட்டத்தை குறித்து நாங்கள் சற்று சிந்தித்து எங்களுடைய படிப்புகள் நாங்கள் ஏற்கனவே அதை பற்றி அறிந்திருக்கிறவைகள் இவையெல்லாம் இருந்தாலும் நாங்கள் இன்றைக்கு அதை நாங்கள் அனுசரித்து அந்த ஆணையை நாங்கள் நிறைவேற்ற ஒரு ஆத்தும ஆயத்தமா இருக்கிறபடியினாலே ஏறக்குறைய 10 வருஷங்களாக அதற்காக தயார்படுத்தி காத்திருக்கிறபடியினாலே நாங்கள் யாவரும் அதை குறித்து சிந்திக்கிறது பொருத்தமானதாக இருக்கிறது. ஆகையால நாங்கள் அதை குறித்து நாங்கள் சில சத்தியங்களை இன்றைக்கும் நாங்கள் சின்னாக்கள் பெரியாக்கள் நாங்கள் யாவரும் கவனமாக கவனிப்போமாக. ஞான ஸ்நானம் என்கிற அந்த ஆர்டினன்ஸ் என்று நாங்கள் சொல்லுறது தமிழில் கட்டளை சட்டம். ஞானஸ்நானம் என்கிற கட்டளை சட்டம் அது புதிய ஏற்பாட்டு நியமம். அது புதிய ஏற்பாட்டு நியமம். அது பழைய ஏற்பாட்டு நியமம் அல்ல. பழைய ஏற்பாட்டில் ஞானஸ்நானம் என்ற ஒரு கதையே இல்லை. சபைக்களை சேர்த்துக் கொள்ளப்படுகிறதுக்கு கிறிஸ்துவனுடைய மக்களோடு கிறிஸ்துவனுடைய உடலை பகிர்ந்து கொள்ளுறதுக்கு பழைய உடன்படிக்கையின் கீழ் இந்த பரிசுத்தவான்கள் ஒருவரை ஞானஸ்நானம் எடுக்க இல்லை. ஞானஸ்நானம் என்கிற அந்த நியமம் ஒரு புதிய ஏற்பாட்டு நியமம். அது புதிய ஏற்பாட்டுக்கு மாத்திரம் உரிய நியமம். அதனால பழைய ஏற்பாட்டில் ஞானஸ்நானத்தை தேடி நாங்கள் அலையக்கூடாது, அலையவும் ஏலா. அது நாம இறைச்சி கடையில தலைமையர் வெட்ட போன கதையா இருக்கும். அதனால அங்கேயும் கத்தி இருக்குது, ஆனா அது தலைய வெட்டையை தவிர மயிர வெட்ட இல்லை. அதனால கவனமா நாங்கள் இதை கையாள ஞானஸ்நானத்தை பற்றி நாம படிக்கணும்டா அதை முழுக்க முழுக்க புதிய உடன்படிக்கையின் 27 புத்தகங்களை மட்டும்தான் அதை பற்றி பார்க்க முடியும். பழைய 39 புத்தகத்துல ஞானஸ்நானத்தை பற்றி பார்க்கவே இயலாது. ஆகையால அதை நாமல் மனதில் எப்பயுமே வச்சிருக்க வேண்டும். ஞானஸ்நானம் ஆகையால எங்களுடைய முற்பிதாக்களும் அவர்கள் தெளிவாக எழுதியிருக்க ஞானஸ்நானம் இயேசு கிறிஸ்துவால் ஏற்படுத்தப்பட்ட புதிய ஏற்பாட்டு நியமம். ஆகையால அது பழைய ஏற்பாட்டுக்குரிய நியமம் அல்ல, பழைய உடன்படிக்கைக்குரிய நியமம் அல்ல, பழைய உடன்படிக்கைக்குரிய ஒரு விடயம் அல்ல. ஆகையால அதை நாங்கள் முதலாவது சத்தியம் நாமல் மனதில் எழுதி வச்சுக்கணும். சின்னாக்கள் பெரியாக்கள் யாவரும் ஞானஸ்நானம் என்னும் கட்டளை சட்டம் புதிய ஏற்பாட்டு நியமம் ஆகும். அது பழைய ஏற்பாட்டுக்குரியது அல்ல. அது பழைய ஏற்பாட்டுக்குரியது அல்ல. அதனால இதை நாங்கள் திட்டமும் தெளிவுமாக விளங்கி கொண்டிருக்கவன். அதில் இது பல விடயங்களை நமக்கு குழப்பங்களை நீக்கும். ஞானஸ்நானம் என்கிற அந்த சொல்லு புதிய ஏற்பாட்டுக்குரியதுனா அதுலேருந்து பல டிரைவேட்டிவ் பிரின்சிபல்ஸ் நாங்கள் அந்த முதன்மையான தேற்றத்திலிருந்து நாங்கள் உபதேற்றங்கள் எடுக்கலாம் நிறைய. அது புதிய ஏற்பாட்டுக்குரிய நியமம் என்றால் அது புதிய ஏற்பாட்டுக்குரிய ஒரு கட்டளை என்று சொன்னா நாங்கள் அதை கிரேக்க வேதத்தில தான் நாங்கள் தேடலாம். அதுல கிரீக்கில தான் நாங்கள் அதை பார்க்க வேண்டும். அதை போய் ஹீப்ரூ வேர்ட்ஸை தேட இயலாது அதுக்கு. அது முக்கியமான ஒரு டிரைவேட்டிவ் பிரின்சிபல். பேப்டிசோ என்றதை கொண்டு போய் பழைய ஏற்பாட்டு ஹீப்ரூ பைபிள்ல நாம தேடக்கூடாது. கவனமா நாம இந்த விஷயத்தை கையாள வேணும். அதுல சொல்லுகள் தேடப்பட அந்த கான்டெக்ஸ்ட்ல அந்த சொல்லினுடைய சொல்லு எங்க பயன்படுத்தப்பட்டிருக்கோ அதைத்தான் தேட வேணும். அதை விட்டு போட்டு ஞானஸ்நானம் என்கிற அந்த
கட்டளை சட்டம் புதிய ஏற்பாட்டுக்குரியது என்று சொன்னா அத பழைய ஏற்பாடு எழுதப்பட்ட எபிரேய சொல்லில தேடக்கூடாது. நம்மளுடைய பிதாக்களில பலர் அல்லது அரைவாசி பேர் அவர்கள் தளவாடங்கள் கழுவினதும் அவர்கள் பாத்திரங்கள் கழுவினதுமான அந்த தண்ணியால கழுவின சொல்லு அது பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குது. அதனால அந்த சொல்ல பழைய ஏற்பாட்டுக்குள்ளேயும் நாங்கள் பார்க்கலாம் என்று எங்களுக்கு சொல்றோம். ஞானஸ்நானம் என்கிறது இயேசு கதிரமேசைக்கு கொடுக்க சொல்லி சொல்லல, இயேசு மனுஷருக்கு கொடுக்க சொல்லி சொன்னதா ஞானஸ்நானம். தண்ணீர மேசைய கழுவுறதுக்கு பேர் ஞானஸ்நானம் அல்ல. அதனால எங்களுடைய பிதாக்கள் அரைவாசி பேர் அவர்கள் தான் தோன்றித்தனமாக இந்த விஷயத்துல தேடி இருக்கிறோம். அவர்கள் படிப்பிச்சதுக்கே முரணாக இதுல அவர்கள் லூஸ் ஆக போயிருக்கிறோம், லூஸ் ஆயிட்டு தங்களோட மண்டைக்குள்ள. அவர்களுடைய ரிகரஸ் அவர்களுடைய லாஜிக் பக்கா, ஆனா இந்த இடத்துல லூஸ் பண்ணிட்டு நம் விஷயத்தை. அதனால நான் திரும்ப திரும்ப சொல்ல முக்கியமான உபதேசம் அந்த பேப்டிசம் என்ற அந்த கிரீக் வேர்டை தான் நாம செக் பண்ண வேணுமே தவிர அதுக்கு சமனான ஹீப்ரு வேர்டு என்னன்னு சொல்லி போறதுக்கு ஹீப்ருவில ஞானஸ்நானம் கொடுக்கப்பட இல்லை. அதனால பழைய ஏற்பாட்டில் இதை தேடவும் ஏலா. இதை குறித்து தெளிவாக எங்களுடைய பிதாக்களை அவர்கள் அந்த பிதாக்களை அவர்கள் சொல்லியும் இருக்கிறேன். அவர்கள் தெளிவாக நாம பல அந்த பீடோ பேப்டிஸ்ட் என்று நாங்கள் சொல்றோம். அதாவது சிறு பிள்ளை ஞானஸ்நானம் கொடுக்கிற எங்களுடைய பிதாக்களில அந்த சாரார், எங்கள் பிதாக்கள் அவர்கள் அந்த சாரார் அத பீடோ பீடியாட்ரிஷன் என்று சொல்றோம். பீடியாட்ரிஷன் பீடோ அது என்ன குழந்தை பிள்ளை ஞானஸ்நானம் அவர்கள் திட்டம் தெளிவாக அதை சொல்லி இருக்கிறேன். நம்ம அதுல நமக்கு சொல்லக்கூடிய நாம பிபி வார்ஃபீல்ட் என்று சொல்லப்படுகிற பெரும் 20ஆம் நூற்றாண்டு இறையியல் ஞானி தேவனுடைய மனுஷன் எல்லாம் எங்களுடைய முற்பிதா. அதே போல நாங்கள் பல மனுஷர்கள் நாங்கள் காட்ட முடியும். அவர்களெல்லாம் பீரோ பேப்டிஸ்ட். அவர்கள் அல்லது நம்ம சிஸ்டமேட்டிக் தியாலஜியை மிகவும் திறமாக எழுதி அதை எங்களுக்கு முறைப்படுத்தி இருந்த லூயிஸ் பெர்காஃப் என்கின்ற அந்த எங்களுடைய விசுவாசத்தில் வர்ற அதே அந்த தகப்பனார் அவர் பீடோ பேப்டிஸ்ட் தான். அவங்க எல்லாரும் அதாவது குழந்தை பிள்ளை ஞானஸ்நானக்கார் அவர்களே தங்களுடைய புத்தகங்களை தெளிவாக எழுதுறீனம். இந்த உடன்படிக்கையின் பரிமாற்றம் அது புதிய உடன்படிக்கைக்குரியதுதான். அது பழைய உடன்படிக்கையில் அதை பார்க்கவே இல்ல. அயால ஞானஸ்நானம் அத மூழ்குதல் அல்லது அதை அடக்கம் பண்ணுதல் என்கிறது பழைய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்கவே இல்ல. பழைய ஏற்பாட்டிலிருந்து ஞானஸ்நானத்துக்கு யாராவது ஆர்கியூமெண்ட் எடுக்க வேணும் என்றால் அது வெச்சு ஆர்கியூமெண்ட் இருக்க அவர்களே எழுதி முடிச்சிருக்கிறேன். அதில் அவர்களுக்கு தெரியும் அப்படிதான் விஷயம். அப்ப ஏனப்பா நீங்கள் இப்படி எல்லாம் செய்யறீர்கள் என்று கேட்டா அவர்கள் வேதத்துக்கு மிஞ்சி அவர்கள் மனுஷ பாரம்பரியத்தை கொண்டு வர தொடங்குவினர். அயால நாங்கள் அங்க சொல்றோம் சோலா ஸ்கிரிப்சூரா, வேதம் மட்டுமே. அயால வேதம் மட்டுமே என்கிறதுல எங்களுடைய முற்பிதாக்களில் சிலர் அவர்கள் ஓட்டை விட்டிருக்கிறீனம் என்றதை ஒத்துக்கொள்ள வேணும். அது நிஜம். அது அதுல பேப்டிசம் ஞானஸ்நானம் என்கிறது கிறிஸ்துவால சட்ட வழங்குறாய கிறிஸ்துவால ஏற்படுத்தப்பட்ட புதிய ஏற்பாட்டுக்குரிய ஒரு கட்டளை சட்டம். அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளும். இப்ப இந்த புதிய ஏற்பாட்டுக்குரிய இந்த கட்டளை சட்டம் ஆர்டினன்ஸ் அது கிறிஸ்துவால ஏற்படுத்தப்பட்டது. எல்லா சட்டங்களும் கிறிஸ்துவால ஏற்படுத்தப்படுது அல்லது எந்த சட்டமும் கிறிஸ்துவால வேதத்தில் கூடுபட்டு இருக்கு. அதை நாங்கள் நன்றாக அறிஞ்சிருக்கிறோம். ஆனா இப்ப இந்த பாயிண்ட் எங்களுக்கு இந்த விஷயத்துல நாங்கள் எடுக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா ஞானஸ்நானம் அது ஞானஸ்நானம் எடுக்கிற நபரை முதன்மைப்படுத்த கொள்ளுகிற ஒரு கட்டளை சட்டம். ஞானஸ்நானம் எடுக்கிற நபரோட சம்பந்தப்படுகிற ஒரு கட்டளை சட்டம். அதான் இரண்டாவது சத்தியம்.
ஞானஸ்நானம் எடுக்கும் நபரோடு முக்கியப்படுத்தப்படுகிற ஒரு சட்டம். ஞானஸ்தானம் எடுக்கிற நபரோடு முக்கியப்படுத்தப்படுகிற ஒரு சட்டம். எங்களுக்கு தெரியும், ஞானஸ்நானம் சபைக்குள்ள சேர்க்கப்படுகிறதுக்கான வாசல், அது கதவு, அதுதான். அதே நேரம் உலகத்துக்கு நாங்கள் சபை ஆக்காரர் என்று அடையாளம் காட்டுறதுக்கான அடையாளமும் அது. வேதத்தில் அதுக்கான சான்றுகள் எங்களுக்கு இருக்கு. அதை நாம மனதில் வச்சிருக்க வேணும். ஞானஸ்நானம் என்றது சபைக்குள்ள சேர்க்கப்படுகிறதுக்கான கதவு. அதை அப்படி சொல்லுறோம். ஞானஸ்நானம் எடுத்தால்தான் அவர்கள் சபையில சேர்க்கப்பட முடியும். சபையில அவர்கள் சேர்க்கப்படுகிற பட்டா தான் அவர்கள் திருவிருந்துல கிறிஸ்துவோட எல்லாம் பங்கு பெற முடியும். ஐயால ஞானஸ்நானம், சபையில் சேர்த்துக் கொள்ளப்படுதல், திருவிருந்து, அந்த இரண்டாவது நேர்நிலையான கட்டளை சட்டம், புதிய உடன்படிக்கைக்குரிய கர்த்தருடைய பந்தி, அது ரெண்டும் அது அந்த ஆர்டர்ல சம்பந்தப்பட்டு கொண்டிருக்கு. அந்த ஆர்டர்ல சம்பந்தப்படு. ஞானஸ்நானம் எடுக்காம ஒரு ஆள் சபையில சேர்த்துக் கொள்ளப்பட இயலாது. சபையில சேர்த்துக் கொள்ளப்படாத ஒரு ஆள் கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற்ற இயலாது. கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற்ற வேணுமா, சபையில சேர்த்துக் கொள்ளப்படும். சபையில சேர்த்துக் கொள்ளப்பட வேணுமா, சபை வாசல் கதவு திறக்கப்பட வேணும் என்றா அவர்கள் ஞானஸ்நானம் என்கிற அந்த கட்டளை சட்டத்தினூடாக, அந்த உடன்படிக்கையின் சட்டத்துக்களால அவர்கள் சென்றிருக்க. இது வேதத்தில் எங்களுக்கு பல சந்தர்ப்பங்களில் தெரியும், தெளிவு. இப்ப நாம வாசிச்ச 9வது அதிகாரம், அப்போஸ்தலர் அங்க அனனியா வந்து சவுல நோக்கி, சவுனாகிய சவுலே, உன்னை வழியில சந்திச்ச இயேசுவாகிய கர்த்தர் என்னை அனுப்பினார், நீ பார்வையடையும் படிக்கும், நீ ஞான ஸ்நானம் பெறும் படிக்கும். அவன் வந்து ஞான ஸ்நானம் கொடுத்தான். ஞான ஸ்நானம் கொடுத்தா அதுக்கு பிறகு அவன் சீஷர்களோட சேர்க்கப்பட்டான். அதில் ஞானஸ்நானம் எடுக்காம சீஷர்களோட சேர்க்கப்பட இயலாது. சீஷர்கள் என்று அடையாளம் காணப்பட இயலாது. அதான் அந்த பாயிண்ட். ஞானஸ்தானம் எடுக்காதையாக்கள் சீஷர்கள் என்ற அடையாளத்துக்களை வர்றது இல்லை. அதுதான் வேதம் எங்களுக்கு சொல்லு. ஏண்டா ஞானஸ்தானம் அப்ப ஏதோ ஒரு முக்கியமான சில விடயங்களை, அந்த சீஷர்களுக்குரிய விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்குது. அப்ப சபையினுடைய அந்த சேர்க்கப்பட வேண்டிய ஆட்களினுடைய அந்த பண்புகள் சிலதுகள் அந்த சீஷர்ல இருக்கிறத பெரிய கதைகள் அப்படி இருக்கிற ஆட்கள் தான் ஞானஸ்நானம். இதை நாங்கள் பேதுருனுடைய முதலாவது பிரசங்கத்திலையும் நாங்கள் அப்படித்தான் பார்த்தோம். அங்க அந்த ஆண்டவன்மாரே, அப்ப நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேணும்? நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள, மனம் திரும்பி கழுவப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும். அதனால ரட்சிக்கப்படுறது, ஞானஸ்நானம் பெறுறதும் சபையில சேர்த்துக் கொள்ளப்படும். அன்றைய தினம் 3000 பேர் சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் ஜெபத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அப்பம் பிட்குதலிலும் அவர்கள் உறுதியாய் இருக்கிறார்கள். அந்த அப்பம் பிட்குதல், அந்த கர்த்தருடைய பந்தி உட்பட பல விஷயங்கள் ஞானஸ்நானம் இல்லாம செய்யப்படையலான்றதுக்கு எங்களுக்கு வேதம் புதிய படி திருப்பி திருப்பி காட்டிக் கொண்டிருக்கு. அதனால சபையில சேர்க்கப்படணுமா, அதுக்கு ஞானஸ்நானம் தேவை. சபையில சேர்க்கப்படுற அவருடைய அர்த்தம்ல உலகத்திலிருந்து தாங்கள் வேறுபடுத்தப்பட்டு உலகத்தினுடைய மக்கள் அல்ல என்றதுக்கான அடையாளம். இது உண்மை. ஆனா ஞான ஸ்நானம்
என்கிறதனுடைய முதன்மையான அந்த அழுத்தம் இதுல இல்ல. வேதம் காட்டுறது அது அந்த ஆளுக்குத்தான் காட்டிக் கொண்டிருக்கிறது. ஞானஸ்நானம் எடுக்கிற ஆளுக்கு அது என்ன என்றது, சபைக்கும் உலகத்துக்கும் அது என்ன என்றது இரண்டாம் பட்சம். அதே எங்களுடைய முற்பிதாக்களும் தெளிவாக அதை விசுவாச அறிக்கையில எழுதி இருக்கிறீர்கள். ஞானஸ்நானம் கிறிஸ்துவால் ஏற்படுத்தப்பட்ட புதிய ஏற்பாட்டின் நியமம் ஞானஸ்நானம் பெறும் கட்சிக்காரர் என்றுதான் தொடங்குறாங்க. அதுல ஞானஸ்நானம் என்றதான் உடனடியா அந்த ஞானஸ்நானம் பெற ஆளுக்கு அது என்ன என்றதான் இப்ப வேதம் கொடுக்கிற அழுத்தம் முக்கியத்துவத்தை எங்களுடைய பிதாக்களும் அதுல எழுதியிருக்கிறேன். அதுல உலகம் எப்படி அதை எடுக்குது, சபையில சேர்த்துக் கொள்ளப்படுகிறதால அது என்ன என்றதெல்லாம் இரண்டாம் பட்சம். அந்த யாழுக்கும் ஞானஸ்நானத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது என்றதான் வேதம் முதன்மைப்படுத்தி கொண்டிருக்கிற விட. அதனால நாங்கள் அதுல மிக முக்கியமாக அதை யோசிக்க வேணும். அதாவது நாங்கள் இரண்டாவது சத்தியம் எழுதினாங்கன்னு ஞானஸ்நானம் என்கிறது ஞானஸ்நானம் எடுக்கிற நபர்ல அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு கட்டளை சட்டம். கட்டளை சட்டம் the primary significance அடிப்படையான முக்கியத்துவம் ஞானஸ்நானம் பெற ஆளோட சம்பந்தப்பட்டிருக்கு. அதான் ஞானஸ்நானத்தோட அதான் விஷயம் விடயம். அதனால ஞானஸ்நானம் அப்ப ஒரு கூட்ட மக்களுக்கும் கடவுளுக்கும் இடையிலான உடன்படிக்கை பரிமாற்றம் அல்ல, டிரான்சாக்சன் அல்ல. நான் சொல்றபடியே விளங்கிக் கொள்ளுங்க. ஞானஸ்தானம் என்றது ஒரு கூட்ட மக்களுக்கும் கடவுளுக்கும் இடையிலான உடன்படிக்கை பரிமாற்றங்கள் அல்ல. அது ஒரு குறிப்பிட்ட தனி நபருக்கும் கர்த்தர் ஆண்டவருக்கும் இடையில உடன்படிக்கை பரிமாற்றம். ஞானஸ்தானம் என்றால் what do you mean by baptism? ஞானஸ்தானம் என்றால் என்ன? ஞானஸ்நானம் பெறும் நபருக்கும் திரியேக கடவுளுக்கும் இடையிலான உடன்படிக்கை நடவடிக்கை. இட்ஸ் a covenantal transaction. அது ஒப்பந்தம் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கு ரெண்டு பேருக்கு இடையில. ஒரே திரியேக கடவுளான ஒரே ஆண்டவருக்கும் அந்த ஞானஸ்நானம் பெறுற நபருக்கும் இடையிலான ஒப்பந்த பரிமாற்றம். அது அதனால ஞானஸ்நானம் பெறுற ஆளுக்கும் ஞானஸ்நானம் பெறுற ஆளுக்கும் அங்க அவருக்கு அந்த விஷயத்துல என்ன விஷயம், என்ன நடக்குது, என்ன போய்கொண்டிருக்குது, இதால என்ன என்றது சரியான முக்கியமா பைபிள் காட்டுது. அத மற்ற பார்ட்டி எது மற்ற பார்ட்டி ட்ரூயிங் காட், காட் ஆஃப் ட்ரினிட்டி, திரியேக கடவுள் அந்த உடன்படிக்கை எப்படி பார்க்கிறார், என்ன செய்கிறார் என்றதான் அங்க பாயிண்ட். ஆனா கர்த்தருடைய பந்தி அது ஒரு கூட்ட மக்களுக்கும் கர்த்தருக்கும் இடையில உடன்படிக்கையின் நடவடிக்கைகள். அது அயால லார்ட் சப்பர் என்றது தனிப்பட்ட ஆளுக்கும் கர்த்தருக்கும் இடையில நடக்கிற உடன்படிக்கை நடவடிக்கைகள் அல்ல. அது ஒரு கூட்ட மக்களுக்கும் கர்த்தருக்கும் இடையில நடைபெறுற உடன்படிக்கையின் நடவடிக்கைகள். அதாவது நாங்கள் சொல்றோம் திருப்பந்தி தனிப்பட ஒரு ஆள் எடுக்க இயலாதன், அப்பமும் ரசமும் வீட்டில் கொண்டு போய் ஒரு ஆளுக்கு கொடுக்க இயலாதன். அது எப்பயுமே ஒரு குழுவாக இருந்து அது அந்த கட்டளை சட்டம் அனுசரிக்கப்பட வேண்டும். அது 2-3 பேருக்கு, அத 2-3 பேருடைய குடும்பம் நாம் இங்க கதைக்கிறோம், அத 2-3 பேருக்கு ஆக இருக்கிற ஒரு கூட்டம், அவர்களுக்கு இடையிலையும் கர்த்தருக்கும் இடையிலையும் நடக்கிற அந்த உடன்படிக்கையின் ஒன்றிப்பின் பரிமாற்றம் அது. ஆனா ஞானஸ்தானம் தனி ஒரு ஆளுக்கும் கர்த்தருக்கும் இடையில நடக்கிற ஒரு உடன்படிக்கை பரிமாற்றம். அதுல நமக்கு தெரியும் கரிஸ்மேட்டிக் ஆக்கள், நாங்கள் கரிஸ்மேட்டிக் அந்த
குழுக்களில் இருக்கேக்கல சேர்ச்சுக்கு வரையிலாண்டா வயசு உனியாக்களுக்கு வீட்டை கொண்டு போய் திருப்பந்தி கொடுக்கிறோம் என்று சொல்லி போதர் மாதிரி கொடுக்கறத நாமளும் கண்ணால பாத்துறோம், நாமளும் சேர்ந்து போயிருக்கிறோம் உதவி செய்யறதுக்கு. அல்லது ரோமன் கத்தோலிக்கத்துல நோயால படுக்கையில இருக்கிறாக்கள் அல்லது வர முடியாம நீண்ட காலமா வீட்டுல இருக்கிறாக்களுக்கு அங்க அந்த ஃபாதர் மேர் வீட்டுல போய் அவர்கள் சப்பிரசாதம் கொடுக்கறதும் நடைமுறையில இருக்கு. இதெல்லாம் வேதத்துக்கு மிஞ்சின மனுஷ ஞானம். மூன்றாம் கட்டளைக்கு எதிரான பாவம், இரண்டாம் கட்டளைக்கு எதிரான பாவம். ஏன்னு சொன்னா கர்த்தர் சொன்னது மட்டும்தான் அவற்ற ஆராதனையோட சம்பந்தப்பட்டு நடக்க வேணும். கர்த்தருடைய நாமம் வீணாக பயன்படுத்தப்படக்கூடாது. இரண்டாம் கட்டளை மூன்றாம் கட்டளைக்கு எதிரான பாவங்கள்லாம் இங்க நடந்து கொண்டிருக்கு. ஆனா கேட்டா என்ன, ஒரு மனுஷரா நாங்கள் மனிதாபிமானம் அதை செய்வோம். அவங்க கர்த்தருடைய அபிமானம் என்னன்றது இல்லை கேள்வி, மனிதாபிமானம் தான் இங்க முக்கியம். அதுல வேண்டிய கனவேருக்கு அறியாம அவர்கள் எல்லாரும் ஒரு நல்லா ஃபீல் பண்ணணும் என்றால், அதாவது ஒரு நோக்கம், ஆனா கர்த்தருக்கு முன்பாக அது ஏற்றுக்கொள்ளப்படாது. எங்கட நோக்கம் என்னதான் நல்லதா இருந்தாலும் கர்த்தரால அந்த நோக்கம் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையான்றதுதான் முடிவு. அதுல நல்லோக்கத்தோட ஒரு விஷயத்தை செய்ததால அது சரி என்ற அர்த்தம் அல்ல. கர்த்தர் அது சரி என்று சொன்னா மட்டும்தான் அது சரி. எப்பயுமே அது எழுதி வச்சோம், நல்ல நோக்கத்தோட ஒரு விடயத்தை நாம செய்ததால அது நல்லாக மாட்டுது, நல்லதாகிறது இல்ல. நல்ல நோக்கத்தோட ஒரு விடயத்தை செய்ததால அது நல்லதாக ஆகிறதல்ல. அது பாவமாக முடியும், பாவமாகல. உதாரணத்துக்கு தனிப்பட்ட ரீதியில திருப்பந்தி வழங்குதல், தனித்து சபை கூடி வருகாத இடங்களுக்கு கொண்டு போய் திருப்பந்தி கொடுத்தல், அது பாவம். என்ற கர்த்தர் அத ஒரு சபை கூடி வரும்போது அனுசரிக்கிறது தான் அவர் அதை ஏற்படுத்தினார். அப்படி என்ன சொன்னா, பேப்டிசம் அண்ட் இண்டிவிஜுவல் ஆர்டினன்ஸ், and a Lord's Supper a company ordinance. அதாவது ஒரு சபையா கூட்டமா இருந்து கை கொள்ளுற ஒரு கட்டளை சட்டம். ஆனா ஞானஸ்நானம் ஒரு தனிப்பட்ட கட்டளை சட்டம். சரியோ? அப்ப எங்களுடைய விஷயமா பிறகு ஞானஸ்நானம் தனிப்பட்ட நபருக்கு அது முதன்மை முக்கியத்துவத்தை காட்டுது என்றது நாம பார்த்து கொண்டிருக்கோம். ஆகல அதை தனிப்பட்ட ரீதியாக நாம செய்ய முடியும், தனிப்பட்ட ரீதியாகவும் செய்ய முடியும். நாம ஞானஸ்நானம் கட்டாயம் பப்ளிக்காக, அதாவது எல்லாரும் பார்க்கத்தக்கதா கொடுக்கணும் என்றது இல்லை. இப்ப நாம பார்த்தோம், அனனியாவும் பவுலும் தான் அங்க இருக்கிறேன். மேபி அத அங்க இருந்த வீட்டுக்கு வந்த அந்த அந்த தமஸ்குல அந்த வீட்டுல போய் அவன் சேர்ந்து இருந்தான், நேர்த்தெரு என்னப்பட தெரு, அந்த வீட்டுக்காரன் அங்க இருந்திருக்கலாம். அது சபை கூடி வரும்பொழுது செய்யப்பட வேண்டிய ஒரு கட்டளை சட்டம் அல்ல. ஆனா கட்டளை வந்து நீங்கள் கூடி வரும்போது செய்ய வேண்டிய ஒரு கட்டளை சட்டம். அதுல உதாரணத்துக்கு கந்தாகிய மந்திரியும் பிலிப்புவும் ஞானஸ்நானம் எடுக்கிற அந்த கட்டளை சட்டம், அதுல கந்தாகிய மந்திரியும் பிலிப்பும் தான் இருக்கிறீங்க. மேபி அந்த ரதத்தை ஓட்டி கொண்டு வந்த டிரைவரும் இருப்பேன். அது ஒரு பிரைவேட்டைஸ்டு கான்டெக்ட், அதாவது ஒரு தனிப்பட்ட பப்ளிக்கா இல்லாத சூழ்நிலைகள் வேதம் காட்டுது. அந்த சூழ்நிலையை ஞானஸ்நானம் கொடுக்கிறார். தெரிஞ்சு கொடுக்கணும் மட்டும் ஆக்கள் எல்லாரும் நிக்கிறது நேரம். அது அந்த ஆளும் மற்ற ஆளும் இருந்தாலும், கொடுக்கிறையாலும் கொடுக்கப்படுற பிறையாலும் இருந்தாலும் சரி. அப்போ 8:36-38 உதாரணம் கந்தாகிய மந்திரியும் பிழை போகும். அப்போ 9:17-19 பவுலும் சவுலும் அனனியாவும்
அப்போஸ்தலர் 10:47-48. அப்போஸ்தலர் 10:47-48. கொர்நேலியுவும் அந்த பேதுரு, கொர்நேலியும் பேதுரு. அப்போஸ்தலர் 16:31-34. அப்போஸ்தலர் 16:31-34. பிலிப்பி சிறைச்சாலை காரணம் பவுல். பிலிப்பி சிறைச்சாலை காரணம் பவுல். இப்படி தனிப்பட்ட ரீதியில ஞானஸ்நானம் என்கிற அந்த கட்டளை சட்டம் புதிய உடன்படிக்கையில நிறைவேற்றப்பட்டிருக்கிறத வேதம் காட்டுது. நேரம் கட்டாயம் தனிப்பட்ட ரீதியில நிறைவேற்ற வேண்டும் என்றதனுடைய அர்த்தம் அல்ல. உங்களுக்கு தெரியும், பப்ளிக்காக நிறைவேற்றப்படலாம். அப்போஸ்தலர் 2:38-39-40 அங்க 3000 பேர் ஒரே நாள்ல ஞானஸ்நானம் பண்றீங்க. அப்ப அது பப்ளிக் கனவேர் இருக்கிற இடத்துல நிறைவேற்றப்படுது. பகிரங்கமாக ஞானஸ்நானம் கொடுக்க நிறைவேற்றப்படுகிற இடங்க பகிரங்க. ஜோர்டன் நதிக்கு அப்போஸ்தலர் 4 இயேசுவின் சீஷர்கள் பப்ளிக்ல ஞானஸ்நானம் கொடுக்கணும். அங்க பல பேர் வார்த்து போறேன். அல்லது மத்தேயுவில ஜோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் பப்ளிக்ல கொடுக்கிறார். அதுல பப்ளிக் பகிரங்க சூழ் அமைவிலையும் ஞானஸ்நானம் கொடுபடுகிறது வேதமங்களுக்கு காட்டுது. அது நேரம் அது ரகசியமாக அல்லது தனிப்பட்ட ரீதியில ஞானஸ்நானம் கொடுபடுகிறத வேதமங்களுக்கு காட்டு. சரியோ? ஆனா இது கர்த்தருடைய பந்தி அப்படி செய்ய இயலாது. கர்த்தருடைய பந்தி எப்பயுமே பகிரங்கம் தான். அது பப்ளிக்கா சபையா கூடி வரைக்குள்ள செய்யப்பட வேண்டிய ஒரு விடயம். சபையா கூடி வரைக்குள்ள ஞானஸ்நானம் கொடுக்கிறது அது செய்யப்பட்டிருக்குது. அதுக்காக கட்டாயம் சபையா கூடி வரைக்குள்ள ஞானஸ்நானம் கொடுக்கணும் என்ற அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. ஆனா ஆகல இந்த சத்தியத்தை நாம நல்ல மனதில் வச்சிருக்க வேணும். சின்னாக்கள் பெரியாக்கள் ஞானஸ்நானம் அது தனிப்பட்ட ரீதியிலும் கொடுக்கப்படலாம். கொடுக்கிறையாளும் பெறையாளும் அதுக்கான தகுதிப்பாடுகளோடு இருந்தா சரி. கட்டாயம் சபையா கூடி வரைக்கும் அது செய்யப்பட வேண்டிய அவசியம் அல்ல. அதுக்காக சபையா கூடி வரைக்கும் செய்தாலும் அது தவறல்ல. ஆனா கர்த்தருடைய பந்தி தனிப்பட்ட ரீதியில கொடுக்கிறது தவறு, பாவம். அது முறையல்ல. அது எப்பவுமே சபையா கூடி வரைக்கும் தான் கர்த்தருடைய பந்தி அனுசரிக்கப்பட வேண்டும். இதை நாங்கள் நன்றாக மனதில் வச்சிருக்க வேணும். ரோமன் கத்தோலிக்க சபை உட்பட சில வழியில இந்த சத்தியத்தை விளங்காதையாக்கள் அவர்கள் அத சாக்ரமெண்டலிசம் நாங்கள் சொல்றாங்க. சாக்ரமெண்டலிசம் அதாவது அது சடங்காக மட்டும் யோசிக்கிற அந்த நம்புற அந்த நபர்கள், அது வேதத்துக்கு முரணானது. அவர்களுடைய அழுத்தம் அது சபைக்கும் உலகத்துக்கும் ஒரு அடையாளம் மட்டும்தான். ஞானஸ்நானம் என்றது சபைக்கும் உலகத்துக்குமான ஒரு அடையாளம் மட்டும்தான் என்றதான் அவர்களுடைய முதன்மையான அழுத்தம். ஆனா பைபிள் சபைக்கும் உலகத்துக்குமான அடையாளம் இரண்டாம் பட்சமாக தான் காட்டத் தொடங்குது. அது வேதம் கொடுக்கிறது எடுக்கிறவனுக்கும் கர்த்தருக்கும் இடையில உடன்படிக்கை என்னன்றதுதான். அயல ரோமன் கத்தோலிக்கம் அல்லது உலகத்துக்கும் சபைக்கும் இடையிலான ஒரு அடையாளம் தான் என்று அழுத்த வலிக்கிற ஆட்களுக்கு எதிராக நாங்கள் இந்த ஞானஸ்நானத்தினுடைய அந்த பொருள் என்னன்றதை சரியாக விளங்க வேண்டும் என்று சொல்லுவோம்.
இல்ல ஞானஸ்தானம் அது உலகத்துக்கு நாம ஒரு அடையாளத்தை காட்டுறோம். உலகத்துக்கு மேல் அடையாளம் இருக்கிற இரண்டாம் பட்சம். கர்த்தருக்கும் உனக்கும் என்ன அடையாளம் என்ற முதலாவது. உலகத்துக்கு நீ காட்டாடியும் பரவாயில்லை என்ற தனிப்பட்ட ரீதியில ஞானஸ்தானம் கொடுக்கப்படலாம். உலகத்துக்கே தெரியாது ஞானஸ்தானம் எடுத்ததோ உண்டு. அதுல ஞானஸ்தானம் எடுக்கிறது உலகத்துக்கு தெரியணும் என்ற அவசியம் இல்லை. சபை எல்லாருக்கும் தெரியணும் என்ற அவசியமும் இல்லை. அதனால ஞானஸ்தானம் உலகத்துக்கு சபைக்கும் ஒரு அடையாளம் என்றது அவசியம் இல்லை. அத சட்டியாக நாம மனதில் வச்சிருக்க வேணும். இட்ஸ் a sign for the world and the church. உலகத்துக்கும் சபைக்கும் அடையாளமா ஞானஸ்நானம் முதன்மையா கூடுபட இல்லை. சிறிய கடவுளுக்கும் ஞானஸ்நானம் எடுக்கிற யாருக்கும் இடையில அடையாளமா தான் வேதமங்களுக்கு சொல்லிக் கொண்டு விசுவாசம் உள்ளவனாக ஞானஸ்நானம் எடுத்தா ரட்சிக்கப்படுவார். உலகம் அத சபை அதை என்னன்றது இல்ல விஷயம். அது நீ ஞானஸ்நானம் எடுக்கிற யாழ் விசுவாசம் உள்ளவனாகி கிறிஸ்து இயேசு பற்றிய விசுவாசம், தேவனிடமான மனம் திரும்புதல் எல்லாம் அயல சிறிய கடவுளுக்கும் அந்த ஆளுக்கும் இடையில என்ன அடையாளம் நடந்து கொண்டிருக்கிறதுக்குரிய அடையாளம் தான் ஞானஸ்தானம். அதான் முதல். இதை நாங்கள் நன்றாக விளங்க வேணும். அப்படி என்ன தனிப்பட்ட ரீதியில ஞானஸ்தானம் எவ்வளவு முக்கியம். ஞானஸ்தானம் ஒரு முக்கியமான ஒரு கட்டளை அல்ல என்று யாராவது யோசிச்சா இந்த பிரச்சனையா போச்சு. அது உலகத்துக்கும் சபைக்கும் முக்கியமாக இல்லாம போகலாம். ஆனா அந்த யாருக்கும் கர்த்தருக்கும் இடையில அது முக்கியம். ஏன்னா முக்கியம் அங்கதான் இருக்கு. அதுல ஞான விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறாதவன் ரட்சிக்கப்பட மாட்டான். சிம்பிள். நீ ரட்சிக்கப்படணுமா ஞானஸ்நானம் எடுத்திருக்க வேண்டும். நீ உலகத்தை காட்டுறன் சேர்ச்சுக்களை நுழைகிறன் என்றது காட்டப்படுறதுக்காக எடுக்கிறன்றது இங்க அவசியம் இல்லை எங்களுக்கு. ஆனா நீ ரட்சிக்கப்படணுமோ ஞானஸ்நானம் எடுத்திருக்க வேணும். ரட்சிக்கப்பட்டதுக்கான அடையாளம் தான் ஞானஸ்நானம். நீ முடிவில் ரட்சிக்கப்படுவ என்றதுக்கான அந்த வெளிக்காட்டல் ஞானஸ்நானம். அதுல உனக்கு அது சரியான முக்கியம், அந்த எடுக்கிற யாருக்கு. அதுல ஞானஸ்தானம் எடுக்காட்டியும் பரவா இல்ல என்ற அந்த ஞானஸ்தான கட்டளை சட்டத்தை குறமதிப்புக்கு உட்படுத்துற ஆக்கள் நாங்களே இல்ல. நாங்க ஞானஸ்நானம் எடுக்கிறது மிக கவனமா யோசிச்சு அதை குறிச்சு தீவிரமாக, அதாவது சரியான சீரியஸா எடுத்து யோசிச்சு அதுல நுழைய வேணும் என்று சொல்ற யாக்களை ஒழிய, ஏனென்றா சேர்ச்சுக்கு வந்துட்டியா ஒரு அளவுக்கு தெரியுதா அப்ப ஞானஸ்நானம் நீங்க சேர்ச்சுக்கு வந்துட்டீங்களா ஒரு வருஷம் ஆச்சுதான் சரி அப்ப ஞானஸ்நானம். இந்த மாதிரியான ஆட்கள் இல்லை நாங்கள் ஞானஸ்நானம் என்றது உனக்கும் கடவுளுக்கும் இடையில அந்த ஒப்பந்தம் நல்லா விளங்கிச்சதோ என்னண்டு, அந்த ஒப்பந்தத்துல நீ ஏற்கனவே நடக்க வலிக்கிட்டியோ, நடக்க வலிக்கிட்டதால வார பிரச்சனைகளுக்கெல்லாம் முகம் கொடுத்திருக்கிறியோ, அப்படி அதோட முன்ருசியல் உனக்கு தெரியுமோ உங்க வாழ்க்கையில 10 கட்டளை உங்க வாழ்க்கையில கை கொண்டு தொடங்கிட்டியோ, அந்த 10 கட்டளை கை கொண்டதால வார பிரச்சனைகளை உனக்கு வாழ்க்கையில அனுபவிக்கிறியோ, அதுக்கு எடுத்து நின்று போராடி இருக்கிறியோ, அதெல்லாம் உனக்கு விளங்குதோ, இதே வேற நீ வாழ்க்கை முறை இருக்க போகுது. அதுக்கு நீ கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் நான் சாச விசுவாசமா இருப்பேன்றதுக்கு நின்று காட்டுறியோ, நின்று காட்டினியோ, சந்தர்ப்பங்களை சொல்லி எங்களுக்கு என்று கேட்டு ஓம் என்றா பிறகு ஞானஸ்நானம் கொடுக்கிறதுக்கு ரெடி. நாங்கள் காலம் போகுது அதனால ஞானஸ்நானம் கொடுப்போம் என்ற ஆக்கள் இல்ல. ஞானஸ்நானத்தினுடைய பொருள் விளங்கி அதோட வாழ்க்கையில திரிய கடவுளுடைய செயல்பாடு அந்த வாழ்க்கையில இருக்குதா என்றதை காட்டுறியோ அதுக்கு 10 வருஷம் எடுத்தாலும் சரி. அதுக்கு அதான் இன்றைக்கு நடக்குது. அதுக்கு ஏறக்குறைய 10 வருஷமா போச்சு. 13-14 வயசுல தொடங்குனது, இப்ப 28 வயசுல ஞானஸ்நானம்.
நாங்கள் இது பிறந்ததுல இருந்து 10 வயசு கதைக்க இல்ல, விளக்கம் வந்த வயசுல இருந்து கதைக்கிறோம். அதுல எங்களுக்கு என்ன நீர் ஏ லெவல் எடுத்துட்டீர், அப்ப ஞானசானம் யோ ஏ லெவல் எடுக்கிறவங்க விசுவாசத்தை வாழ்ந்து காட்டுறியோன்னு முதல் வீட்டுல அவ காட்டு, வெளியில காட்டு சாட்சிய 10 கட்டளை கீழ்ப்படிஞ்ச நீ ஒன்று அடுக்குவாப்ப வந்த சந்தர்ப்பங்கள் என்ன எந்த மாதிரி அதை மீறதுக்கு வந்தது, மீறினால் ஐயோ பாவம் என்றது விளங்கினது. அப்ப எவ்வளவு பாடுபட்ட கடவுளோட நான் உடைகிறேனே, ஐயோ கடவுளை கோபப்படுத்துறேன், எனக்கு எவ்வளவு காலம் அதோட சரியா பாடுபடுறேன். அது உங்க வாழ்க்கையில கடவுளுடைய ஆவியினுடைய அந்த 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 அழுத்தங்கள் விளங்கினது உங்க வாழ்க்கையில. வயசு வந்துட்டபடியா ஞானஸ்நானம் இல்ல, உனக்கு அது வராம 60 வயசு வந்தாலும் ஞானஸ்நானம் தர மாட்டோம். ஏண்டா ரட்சிக்க விசுவாச நீ என்பது காட்டன் செயல்கள்ல, இல்லாட்டி ரட்சிப்பு இல்லை உனக்கு. அயல பெரிய கடவுள் பிதா உன்னை தெரிஞ்செடுத்திருக்கிறார், குமார் உனக்கா மரிச்சிருக்கிறார், பரிசுத்தாவி அந்த ரட்சிப்பை உங்களை பரிதமாக்கி இருக்கிறார் என்றதை நீ புது வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க காட்டு. அதை நாங்கள் பார்க்கணும். இந்த இதயத்தை பூந்து பார்க்கறது கடவுள் இல்லை. அதனால அது விளங்கி அதோட வாயலார சொல்லு, அறிக்கை பண்றது வாயால மட்டும் இல்ல, இந்த செயலாலையும் காட்டு எங்களுக்கு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பியாண்ட் ரீசனபிள் டவுட், அதான் அந்த சொல்லு. நியாயமான சந்தேகத்துக்கு அப்பால் நமக்கு திருப்தி என்றா தருவோம். நீ நியாயமான சந்தேகத்துக்கு அப்பால் அதை செய்து காட்டி இருக்கிற, நீ புதிதான ஜீவனுள்ள ஆளா நடக்கிற. அதைகிட்டு போட்டு சேர்ச்சிக்கு வந்தது 2 வருஷம் ஆச்சுது. அப்ப நீங்கள் ஞானஸ்தான வகுப்புல இருக்கே இல்லையோ, நாங்கள் இங்க ப்ரொடக்ஷன் யூனிட் நடத்தி கொண்டிருக்கல, வாரியாளுக்கு பேட்சா அடிச்சு ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்க. பவளப்ப சொன்ன மாதிரி நான் இத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன்னு எனக்கு தெரியாத, கடவுள் ஞானஸ்தானம் கொடுக்க அனுப்பேலியன்டான் அவன். எனக்கு தெரியும், நான் அந்த காயு வீட்டார், மற்றது அந்த சேவான், அப்படி 1-2 பேர் தான். ஏடா ஞானஸ்நானம் அவ்வளவு சரியான டிலே பண்ணி ஆக்களை நல்லா அவர்கள் விளங்கி பாவம் என்ற என்னன்றதும் அதுக்கு எதிரான போராட்டம் என்ற என்ன உண்மையில கடவுள் கோபாக்கினேன் பிள்ளையில இருந்து உன்னை டிரான்ஸ்பர் பண்ணிட்டாரான்றதை வெளிப்படுத்துற அடையாளம். அதனால சில பேர் சொல்லலாம், என்னடா அப்போஸ்தலர் உடனடியா அவங்க ஞானஸ்நானம் கொடுத்தவங்க அவங்களெல்லாம் நீ என்ன ஜூதனோ, அவங்க பிறந்ததுல இருந்து ஜூதனா, அவங்க 2000 வருஷத்துக்கு மேல எபிரேய வேதத்துக்குள்ள வளர்ந்த யாக்க பரம்பரையா. அதனால அவங்களுக்கு இந்த சத்தியங்கள் எல்லாம் ஏற்கனவே மங்களா இருந்தது. கொடுத்த பிரசங்கத்தில் விளங்கிச்சு, கிறிஸ்துவே இயேசுவே கிறிஸ்து என்று சொன்னோன்னு பக்கம் விளங்கிச்சு. நீ சிவனையும் முருகனையும் நீ அந்தோனியாரை மாதாவை மணங்கி போட்டு 1 வருஷம் சேர்ச்சிக்கு வந்தோம் ஞானஸ்நானம் தர்றது. இது 5 வருஷம் 10 வருஷம் விளங்கட்டும் எங்களுக்கு யாருண்ட் சபைக்கு விளங்கட்டு, நாங்கள் வேதப்படி வாழ்ந்துற ஆக்கணும். அதனாலதான் நாங்கள் அவ்வளவு தாமதிக்கிறதால ஒரு நாளும் ஒருவருக்கும் கேடு இல்லை. ஆனா அவசரப்படுறதால எல்லாருக்கும் கேடு, அந்த ஆத்துமாக்கும் கேடு, சபையில இருக்கிற எல்லாருக்கும் அதால பிரச்சனை. தாமதிக்கிறதால ஒரு நாளும் ஒரு கேடு இல்லை. ஏன்னு சொன்னா அதுக்கான செபங்கள் கடவுளை ஆக்களை சரிப்படுத்தும். இன்னும் உடன்படிக்கைகளை நுழைஞ்சிட்டா அது நுழைஞ்சதா, உடன்படிக்கை நுழைகிறதுக்கு முன்னுக்கு ஆண்டவர் தான் இன்னும் உடன்படிக்கை ரீதியை நம்மளை கட்டுப்படுத்தல என்றபடியால அவரும் அடிகள் இதெல்லாம் குறைச்சு வச்சிருக்கிறார். அவர் அதுக்காக அவற்றை கிருபையை எங்களை விட்டு விலக்க இல்லை. எப்படி எங்க பிள்ளைய ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கீங்களே, எங்களோட சபங்கள் எங்களுடைய எங்களால் அவர்கள் பரிசுத்தமாக சபைக்குள்ள வரைக்கல ஞானஸ்நானம் எடுக்காதாக்களும் எங்களால் அவர்கள் பரிசுத்தமாகிக்கொண்டு எங்களோட கண் பார்வையில் எப்பயுமே அவர்களையும் அதை நோக்கித்தான் நகர்த்தி கொண்டிருக்கு. அயல கத்தட்ட ஆசீர்வாதம் அவர்களுக்கு இருக்குது. ஆனா அது அடுத்த லெவலுக்கு அந்த உடன்படிக்கையின் பகுதி அடைஞ்சு அவர்கள் கிறிஸ்துவனுடைய சரீரத்திலையும் சத்தத்திலையும் பங்குள்ள மாறுறது, அது அது இன்னும் அதிக பலனையும் அதிக ஆற்றலையும் எங்களுக்கு கொடுக்கிற ஒரு விஷயம். அதுல
நாங்கள் டிலே பண்ணுறதுனால ஒரு நாளும் அது எங்களுக்கு கேடாக போறது இல்லை. ஆனா எல்லாம் சரியா இருந்து டிலே பண்றது கேடுதான். எல்லாம் சரியாச்சும் ஆனா பாப்பம் இல்ல நான் இன்னும் சரியில்லை, தகுதி இல்லை, அது பாப்பம். அப்ப தகுதியாக அப்படின்னு சில பேரை பார்த்து இருக்கிறோம். சேர்ச்சுக்கு வந்து 10 பேர் சமம், ஆனா ஞானஸ்நானம் எடுக்க ரெடி இல்லையாமா. பிரேனத்துக்கு போதாரி வார சேர்ச்சுக்கு நீ சேர்ச்சண்டாலே உலகத்திலிருந்து வேறு விருந்தியாக்க அது வந்து 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷத்துக்குள்ள அது போதையரும் சபையும் அதை டிலே பண்ணுது. உனக்கு என்ன எங்களுக்கு புதுசு நீ. அதனால உனக்குள்ள சில உண்மையா கெட்ட நடந்தீங்க, உனக்குள்ள நடந்தது எங்களுக்கு என்ன தெரியும், அது கிரியையில காட்டுங்கோ. அது எங்களுக்கு சில 1 வருஷமா இருக்கலாம், 2 வருஷமா இருக்கலாம், 3 வருஷமா இருக்கலாம். அது கொஞ்சம் ஓரட்டும் விடு. நீ கத்தருக்கு முன்பாக சரியா நடக்கிறீங்களோ அவர் அதை பார்த்து ஆசீர்வதிப்பார். ஏன்னா நீ பரிசுத்தமா தன்னை நடக்கிற. ஆனா எங்களுக்கு தான் அதை உறுதிப்படுத்துறதுக்கு காலம் வேணும். அது கத்தர் எங்கிட்ட தான் கணக்கு கேட்ப, அது உன்னிட்ட கணக்கு கேட்க போறது இல்ல. ஆனா நீ மட்டும் பரிசுத்தமா நீங்க நடந்து கொள். ஆனா கடவே பரிசுத்தத்துக்காக பாடுபடுறையில நீதிக்காக நடக்க இல்ல. அவர்கள் கத்தருடைய ஞானஸ்தானத்துக்கு தாங்களே தகுதி இல்லை என்று அது மாய்மால காக்கு போக்கு சொல்லுற ஆட்கள் அவர்கள் மேல வச்சிக்கப்பட இல்லை. அப்படிப்பட்ட ஆட்கள் பிரசங்கியினுடைய பிரசங்கத்தால சபையை விட்டு ஓடி இருக்கினான். சத்தியா பிரசங்கம் பண்ணி இருந்தா அதுதான் போதகர் மேற்ற அந்த விவேகம். வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆத்மா பண்டியா ஆடான்றத சட்டியா அவர்களுக்கே பிரித்து காட்டுறதுக்கு பிரசங்கங்கள் போய்கொண்டிருக்க வேணும். பண்டி எல்லாத்தையும் கூட்டுக்கு கொண்டு வந்து ஆட்டுத்தோல் போட்டு கொண்டு சபையில எங்களுக்கு ஆக்கள் இருக்கணும் என்று காட்டுற சபைகள்ல நானும் அப்படி பார்த்தேன். அதுக்காக ஆடுகள் அங்க இல்லாமல் இருக்க இல்ல, ஆடுகளும் இருந்தது. ஆனா அது போதகற்ற அந்த முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க வேணும். மூப்பன் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த விஷயங்கள் ஆடா பண்டியா உள்ளுக்கு வந்து இருக்குது. அப்ப சில விட உடனடியா பண்டிகை மூப்பனுக்கும் தெரியாது. ஏன்னா பண்டிகை சில விட ஆடா மாறலாம் எனக்கு நாம எல்லாருமே முந்தி பண்டிகை அல்ல. ஆனா கத்தர் அதை மாற்ற எத்தனை வருஷ காலம் எடுக்கிறது வண்டி. அதுக்கு பிரசங்கம் சரியா விளையல. நம்மளுடைய 1-2 பிரசங்கங்களை சத்தியத்தை கொடுத்தா சத்தியம் கட்டாயம் ஒரு மனுஷனை குத்தும். அந்த குத்தல் ஒன்று மரண வாசனை இல்லாட்டி நல்ல வாசனை. மரண வாசனை என்ன நம்மளை விட்டு ஓடிடும், நல்ல வாசனை என்ன நம்மளோட இருந்து சரிப்படுத்த தொடரும். அதனால அப்படிதான் நின்று பிடிச்சது இந்த ஆத்மா. பல விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். பல குடும்ப சூழல்கள், பல ஸ்கூல் சிச்சுவேஷன், வேலை விஷயங்கள், பல யூனிவர்சிட்டி லெவல் பல சூழ்நிலைகளை இந்த ஆத்மாவில் அவதானிச்சு போட்டுதான் கடைசியா எல்லாம் சரி. அப்ப என்னண்டாலும் அதுக்கு பிறகு விளையாடா அந்த ஆத்மாவை நாங்கள் நரகத்துக்கு அனுப்ப யோசிக்க விரும்பவே இல்லை. ஏண்டா அதை சரியாக அந்த சாட்சியங்களை காட்டும். அயல இதெல்லாம் பார்த்து அப்புறம் அதுதான் நாங்கள் அயல சரியான கவனமா நாங்கள் இதை கையாளுறோம். இந்த விடயம் சோ இப்ப ஞானஸ்தானம் என்றா அப்ப என்ன? ஞானஸ்தானம் ஒரு கட்டளை சட்டம். ஞானஸ்தானம் தனிப்பட்ட ஒரு ஆளுக்கு மேல கவனம் செலுத்துது என்றதெல்லாம் படிக்கிறோம். அப்ப ஞானஸ்தானம் என்றா என்ன என்றா தேவனுக்கும் இடையில நடந்த ஒரு உடன்படிக்கையின் அந்த நடவடிக்கை என்று சொல்ற. அதென்ன நடவடிக்கைகள், அதென்ன உடன்படிக்கை நடவடிக்கைகள். அந்த உடன்படிக்கை நடவடிக்கைகள் என்று நாம கதைக்கிறது 3 விஷயம், 3 விடயத்தை தான் நாங்கள் அந்த ஞானஸ்தானம் என்றதுக்குள்ள நாம சொல்லுறோம். ஒன்று கிறிஸ்துவோட ஒன்றிப்பு, கிறிஸ்துவோட ஒன்றிப்பு, யூனியன் வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவோட சங்கமித்தல், கிறிஸ்துவோட சங்கமித்தல், யூனியன் வித் கிரைஸ்ட். ரோமர் 6:3-5, கொலோசியர் 2:12, கலாத்தியர் 3:27. கிறிஸ்துவோட சங்கமித்தல், ஒன்றித்தல். நாங்கள் ஆசிரிய சங்கத்துல இருக்கிறோம் என்று நம்மட பாஷையில கதைக்கிறோம். அந்த சங்கம், அந்த நாங்கள் வைத்திய சங்கத்துல அங்கத்தவர். நாங்க
அப்படின்னா என்ன? எங்களுக்கு நாங்கள் ஒரு 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 கூட்டம் ஒரு ஆக்களினுடைய தலைமத்துவத்துக்கு கீழே எங்களுக்கான சில நன்மைகள் உரிமைகள் விடயங்களுக்காக நாங்கள் வாழ்றதுக்கும் அவர்கள் எங்களை பிரதிநிதித்துவப்படுத்துறதும் அவர்களுடைய வழிகாட்டலுக்கு நாங்கள் இயங்குறதுக்கும் நாங்கள் சேர்ந்திருக்கிறோம். அதான் அந்த சங்கமம் ஒன்றிப்பண்டு கதைக்கிறோம். நாங்கள் இங்க கிறிஸ்துவனுடைய தலைமத்துவத்துக்கு அவர் எங்களை ஆள்றவர் என்ற அவற்ற ஆட்சிக்கு கீழே அவற்ற அந்த சங்கத்தில் நாங்கள் சேர்ந்துட்டோம். அப்படி அவருக்கு ஆளப்படுற மக்களோட நாங்களும் சேர்றோம். அதைத்தான் எங்களுக்கு வேதம் காட்டுது. மத்தேயு 28:19, மத்தேயு 28:19, 1 கொரிந்தியர் 10:2, 1 கொரிந்தியர் 10:2, 1 கொரிந்தியர் 1:13-14. 1 கொரிந்தியர் 1:13-16. ஞானஸ்தானம் என்ற அப்ப என்ன? இனிமேல் நான் என்ற விருப்பப்படி செய்யறான். அதான் சொல்ல. இனிமேல் நான் என்ற விருப்பப்படி செய்ய மாட்டேன். நான் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவோட விருப்பப்படிதான் இனி சாகும் வரைக்கும் நான் செய்வேன். அவர் தான் என்ன ஆள்றார். நான் இனி என்ன ஆள மாட்டேன். அவரை விட வேற எதுவும் என்ன ஆளையும் விட மாட்டேன். பாரம்பரியம் கடவுள கட்டளைக்கு முரணா போற எந்த பாரம்பரியமும் என்ன ஆள விட மாட்டேன். எங்களுடைய நடைமுறைகள் கடவுளுடைய கட்டளைக்கு விரோதமான எந்த நடைமுறைகளும் எங்களை ஆள விட மாட்டேன். இயேசு கிறிஸ்து உடைய கட்டளையும் அவற்ற விருப்பத்துக்கும் முரணாக போற எதைக்கும் இனிமேல் நான் என்ன ஆள விட மாட்டேன். அதுக்கு பேர் கிறிஸ்துவோட சங்கம் ஒன்றிப்பு. நான் உலகத்துக்கு செத்துட்டேன், கிறிஸ்துவுக்குள்ள வாழ. உலகம் சொல்றபடி இனி நான் வாழ மாட்டேன். கிறிஸ்து உலகம் எப்படி நடக்கணும் என்று சொல்றாரோ அதுபடிதான் நான் வாழுவேன். நான் எங்கட இன ஒழுக்க விழுமியங்களின்படி இனி வாழ மாட்டேன். ஒரு இனம் எப்படி வாழணும் என்று கிறிஸ்து சொல்றாரோ அதன்படிதான் நான் வாழுவேன். நான் இவ்வளவு நாளும் நான் விரும்பினபடி எந்த மனசும் எந்த மாம்சமும் சொன்னபடி வாழ்ந்த நான் இனி நான் அதன்படி வாழ போறேன். நான் எந்த நபவன் நானே என்ன நான் விரும்புறதை செய்ய மாட்டேன். கர்த்தர் விரும்புறதை நான் செய்வேன். என் குடும்பம் என்னத்தை இவ்வளவு நாளும் சொல்லிச்சோ அதன்படி இல்லை. நான் கர்த்தர் குடும்பம் எப்படி வாழணும்னு சொல்ல அதுபடிதான் நான். என்னுடைய சமுதாயம் எப்படி வாழணும் என்று எதிர்பார்க்கிறது இல்லை. நான் கர்த்தர் என்ன எப்படி சமுதாயத்தை வாழணும் எதிர்பார்க்க அப்படிதான் நான். அரசாங்கம் என்ன மாதிரி வாழணும் என்று சொல்றது படி இல்லை. நான் ஒரு அரசாங்கம் என்னத்தை சொல்லணும் என்று கர்த்தர் சொல்றாரோ அதன்படிதான் நான் வாழும். அதுல டோட்டலா என்ற ஓனர்ஷிப் என்ற உரிமை என்ற ஆட்சி பொறுப்பு எல்லாமே சரணாகதிய கிறிஸ்து விட்ட போச்சு. இனி நான் அல்ல, கிறிஸ்து தான். இதுக்கு பேர் தான் அந்த டிரான்சாக்சன் நடவடிக்கை. அப்ப இது கல்யாணம் செய்யாத ஒரு ஆள் ஞானஸ்நானம் எடுக்க அவருக்கு தண்ட வாழ்க்கை தண்ட குடும்பத்தில் தகப்பன் தாய் தண்ட சகோதரங்கள் கற்றதவற்ற தொழில். இதே ஒரு ஆள் குடும்பமாகி ஒரு மனுஷன் ஒரு புருஷன் ஞானஸ்நானம் எடுக்கிறாருண்டா அவருக்கு அப்ப அது அவர் தண்ட வாழ்க்கை தண்ட குடும்பத்தை நடத்துறது எல்லாம். இனிமேல் எங்களோட குடும்பத்துக்கு ஒரு தராதரம் இருக்கிறது என்றதில்ல. ஒரு குடும்பம் என்ன மாதிரி தராதரத்தில் இருக்கணும் என்று கிறிஸ்து சொல்றாரோ அந்த தராதரத்தில் நான் புள்ள வளர்ப்பேன். மற்றபடி உனக்கென்ற எனக்கென்ற ஒரு தராதரம் இனிமேல் இல்ல. விளங்குதோ? அதுல நாம அதுக்கு பிறகு நாம
மனுஷ கட்டளைகளாலும் மனுஷ போதனைகளாலும் மனித பாரம்பரியங்களாலும் கத்தற்ற கட்டளைய அவமாக்குறது, அத வலுவிழந்து போக பண்ற சங்கமம் இல்லை. இதுக்கு பேர் ஞானஸ்நானம் என்றா அதுதான். இப்ப இதெல்லாம் என்ன இனித்தான் செய்ய போறீங்க? இது ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறியான்றதை நாங்கள் செக் பண்ணி கொண்டிருந்தோம். அப்படி செக் பண்ணி வந்த அதுக்கான சூழ்நிலையில கேட்டார் அமைச்சர். பல சூழ்நிலையில அவர்களுக்கு ஆற்றுறார், தெரியப்படுத்துறார். என்ன நீ நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில். அதாவது இந்த சபையோட தொடர்பு உன்னுடைய டோட்டல் பேக்கேஜும் ஸ்கேன் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது சபையில. அதெல்லாம் சபையில சேர்க்கப்படுகளே அந்த ஆளை குறிச்ச அபிப்பிராயங்கள் அங்க என்ன மாதிரி அந்த அதனுடைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கின்ற ஒரு அளவுக்கு நாம நாடி முடிச்சு பார்க்கிறோம். என்ன ஞானஸ்நானம் கொடுக்கிறோம், என்ன இப்படி என்று ஏதாவது கதைகள் வருகிறதா? அல்லது என்ன பாஸ்டர் இருந்தா போல இவட வாழ்க்கை தெரியலையோ, இவற்ற வாழ்க்கை என்று அப்ப இதுகளுக்கெல்லாம் நாங்கள் காது கொடுத்து அந்த அந்த மீடுகள் ஏறி இறங்குதா என்னன்றதுல பார்த்து. ஏடா சபையில சேர்க்கப்படுகிற அது அங்க இருக்க ஏற்கனவே ஒரு குடும்பத்துல சேர்க்கப்படுற ஒரு விஷயம். அந்த குடும்பத்தினுடைய ஸ்டேட்டஸ் கத்தர் கொடுத்த அந்த அந்த ஸ்டாண்டர்ட் அங்க மெயின்டைன் பண்ணப்படவர். அது மெயின்டைன் பண்ணி பட்டு கொண்டு இருக்கதான் நீ ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னுக்கு என்றதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால அந்த அந்தஸ்துகள் இருக்கிறதான் நாங்கள் ஞானஸ்நானம் என்று சொல்றோம். அதில் ஞானஸ்நானம் கிறிஸ்துவோடைய சங்கமமாக கிறிஸ்துவோட அது ஐக்கியப்படுதல் என்று உண்மையில யூனியன் என்று சொல்றது ஒன்றாகுது. சிம்பிளா சங்கமித்தல் கிறிஸ்துவனுடைய தலைமத்துவத்துக்குள்ள டோட்டலா வாரம். இரண்டாவது விஷயம், ஞானஸ்நானத்தில் நாம என்ன அந்த டிரான்சாக்சன் நடக்குது? பாவ மன்னிப்பு, ரெமிஷன் ஆஃப் சின்ஸ். பாவ மன்னிப்பு, ரெமிஷன் ஆஃப் சின்ஸ். ரெமிஷன் ஆஃப் சின்ஸ், பாவ மன்னிப்பு. எபேசியர் 1:7. எபேசியர் 1:7. பாவ மன்னிப்பு அதாவது கிறிஸ்து என்ற பாவத்தை எல்லாத்தையும் அவர் தான் சுமந்து எனக்காக அவர் எல்லாத்தையும் முடிச்சிருக்கிறார் என்றது இப்பதான் பகிரங்கமா வெளிப்படையா நீ செய்யற. இதுக்கு முன்னுக்கு ஞானஸ்நானம் எடுக்கும் வரைக்கும் உனக்கு பாவ மன்னிப்பு இருந்தது, கிறிஸ்து உனக்காக மரிச்சிருக்கிறார் என்றது நீ தனிப்பட்ட ரீதியில் அதை உணர்ந்திருக்கலாம். ஆனா எங்களுக்கு தெரியாது நீ அதை செயல்ல காட்டும் வரைக்கும் உங்க வாழ்க்கையில என்ன. அது வரைக்கும் நாங்களே நம்புறது கிறிஸ்து உனக்காக மரிச்சிருக்கிறார் என்றது. கிறிஸ்து உனக்காக மரிச்சார் என்பதா அதை உங்க வாழ்க்கையில நீ பாவத்தை எதிர்த்து பாவங்கள் இருந்து விலகி நடக்கிறதுனோட காட்டிக் கொண்டிருந்திருப்ப. அப்படி காட்டிக் கொண்டிருக்கிறதுனுடைய உச்சக்கட்ட வெளிப்பாடுதான் பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுதல். ஞானஸ்நானம் பெறதால பாவம் மன்னிக்கப்பட இல்லை. ஏற்கனவே பாவத்தை விட்டு நீ கிறிஸ்துவுக்கு அவன் ஒப்பு கொடுத்திருக்கிறத அவர் உனக்கு மன்னிச்சு கொண்டிருக்கிறார் என்றதனுடைய உச்சக்கட்ட வெளிப்பாடுதான் ஞானஸ்நானம். அது கட்டாயம் ஞானஸ்நானத்தில் காட்டப்படவே வேணும். மனம் திரும்புதலுக்கும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம். இது எங்களை அப்ப பாவம் மன்னிக்கப்பட்டா என்ன நடக்கும்? அப்ப நாம சுத்தமாகிறோம். we are cleansed. நாம கிளீன். அதுக்கப்புறம் நாம கிளீன் அதை சுத்திகரித்தல் என்று நாம் சொல்றோம். அதுக்கு பிறகு நாம இன்னும் கவனமாயிருந்து ஏற்கனவே கவனமாத்தான் நாம இருந்தாங்க 10 கற்பனை உண்மையா வாழ்றதுக்கு. ஆனா இனிமேல் நாம கிறிஸ்துவனுடைய செத்தத்திலையும் அவற்ற உடல்லையும் சாப்பிட்டு நாம ஒன்றென்று காட்ட போறோம் இனிமேல். அப்ப நாம எங்களுடைய கால்களையும் நாம கழுவ வேணும். முழுகினவன்
தன் காலை மட்டும் கழுவினாக்கா. அப்ப என்ன நாங்கள் அதுக்கு பிறகு எங்கள படக்கூடிய மாசுகள் இந்த ஞானஸ்தானத்துக்கு பிறகு மாசு இல்லாம இருக்க போறது இல்ல, மாசுபாடு. ஆனா முழுக்க நாடுறது இல்ல, அது காலால் சுத்தப்படுத்தப்பட வேண்டும். அதாவது இந்த பூமியோட தொடர்புற விஷயங்கள் எங்களுக்கு அது எங்களோட ஆத்மாவில அது எங்களை மாசுபடுத்தும். அந்த மாசுபாடுகள் கழுவப்படுகிறத பற்றி தான் நாங்கள் அதுக்கு முழுகி இருக்க வேண்டும். முதல் அதை நாம சொல்றது ஒழுக்க சட்டங்களுக்களால நாங்கள் 10 கற்பனைகளை நாங்கள் எங்களை நாளாந்தம் சுத்திகரித்துக் கொள்றதுக்கான ஒரு வாழ்க்கை அது. அதுல 3வது விஷயம் அது நாம சுத்திகரித்தலினுடைய தொடர்ச்சி எங்களுக்கு காட்டு. சுத்திகரித்தல், the continuity of the cleansing, continuity of the cleansing, சுத்திகரிக்கப்படுதலின் தொடர்ச்சி. அது சுத்திகரிக்கப்படுறோம்னா அப்ப என்ன மற்ற மறுதல பாவம் மன்னிக்கப்பட்டுக் கொண்டிருக்கு. ஏண்டா நாங்கள் பாவம் செய்கிறோம் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு, ஏண்டா எங்களுக்குள்ள வாசம் பண்றவாவும் எங்களை சுத்தி நெருங்கிக்கிறவாவும் எப்படியும் எங்களோட போரிட்டு கொண்டிருக்கு. நாம போராடிகள். ஆனா ஞானஸ்நானத்துக்கு பிறகு நாங்கள் அது விசேஷித்த முறையில அல்லது நாங்கள் சொல்ல அது அதிக கவனத்தோட நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். அதனால எங்களுக்கு எங்களோட விசுவாசர்கள் எங்களோட பிதாக்கள் புதிய வாழ்க்கையின்படி வாழ்ந்து நடந்து கிறிஸ்துவுடாக கடவுளுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறதனுடைய அடையாளம் என்றாங்களா. இட்ஸ் a sign. புது வாழ்க்கை இனிமேல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றதுக்கு. அதனால அது புது வாழ்க்கை வாழ்றியா, அதுதான் பாவமே செய்யாம வாழ்வோமா, அது கால் அது மாசுபடும் தான். அது நான் சொல்றது கிறிஸ்துவனுடைய அந்த கழுவுதலை பற்றியா. முழுகினவன் அவன் திரும்ப முழுக வேண்டியது இல்லை. அவன் கால்களை மட்டும் கழுவினா கால் கழுவினா கட்டாயம் சுத்திகரிக்கப்படுறது கடவுளும் மன்னிக்கிற. அயல சுத்தம் சுத்திகரிக்கப்படுறது திருப்பி அயல. இது 3வது விஷயம், கிளென்சிங், மோரல் பியூரிபிகேஷன். அப்போஸ்தலர் 22:16, அப்போஸ்தலர் 22:16, மாற்கு 1:4, மாற்கு 1:4, அப்போஸ்தலர் 2:38, அப்போஸ்தலர் 2:38. எங்களுடைய இருதயம் தொடர்ச்சியாக சுத்திகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்குது என்ற அந்த நடவடிக்கை தான் இதனூடாக தொடங்குது. மூன்று விஷயம் தான் ஞானஸ்நானம். ஒன்று கிறிஸ்துவுடனான ஐக்கியம், அவற்ற மரணம் உயிர்த்தெழுதலில் நாங்கள் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். 2வது எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குது. 3வது புதிய வாழ்க்கைய வாழ்ந்து நடந்து கிறிஸ்துவுக்குள்ளால கடவுளுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்ற அந்த அடையாளம். இது 3 தான் ஞானஸ்நானம். அயல இப்ப யோசிப்பாருங்க, குழந்தை பிள்ளைக்கு ஞானஸ்நானம் கொடுத்தா, குழந்தை பிள்ளை ஞானஸ்நானம் எடுத்தா, அந்த குழந்தை பிள்ளை கிறிஸ்துவனுடைய மரணம் என்றா என்ன, உயிர்த்தெழுதல் என்றா என்ன, நான் அவரோட சங்கமிக்கிறேன் என்றா என்ன, நான் கோபாக்கினையின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்துக்கு இப்ப மாற்றப்பட்டு கிறிஸ்துவால் ஆளப்படுறேன் என்றத குழந்தை பிள்ளை விளங்கு கொள்ளுதா? இல்ல. என்ற பாவங்கள் மன்னிக்கப்படுது, நான் பாவம் செய்திருக்கிறேன், நான் பாவி, 10 கற்பனையில இன்னத்துக்கு எதிராக பாவம், என்ற வாழ்க்கையில நான் போன கிழமை இது, நேற்றைக்கு இப்படி என்று அந்த பிள்ளை தன் பாவத்தை உணர்ந்து பாவ மன்னிப்புக்கு அந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுதா? இல்ல. சரி, இனிமேல் இவ்வளவு நாளும் இவ்வளவு காலம் இப்படி நான் வாழ்ந்த நான் முந்தி, இனிமேல் நான் இப்படி வாழ மாட்டேன், நான் கிறிஸ்துவுக்காக என்ன ஒப்பு கொடுத்து புதிய வாழ்க்கை வாழுவன் என்று அந்த குழந்தை பிள்ளை தன்னை ஒப்பு கொடுக்குதா? இல்ல. ஞானஸ்தானம் என்றா ஞானஸ்தானம் எடுக்கிற யாருக்கும் திரிய கடவுளுக்குமான உடன்படிக்கை நடவடிக்கை என்று நாம சொன்னா, குழந்தை பிள்ளைக்கும் திரிய கடவுளுக்கும் இடையில இது இந்த உடன்படிக்கை நடவடிக்கை நடந்ததா? நடக்காம என்னன்னு இவங்க இப்படி சொல்லி கொடுத்து கொண்டிருந்தவங்க.
என்னென்று கல்வினும் லூத்தரும் நாக்ஸும் எங்களோட பல பியூரிட்டஸும் இதை இப்படி எழுதி வச்சு போட்டு பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவங்க. எவ்வளவு ஒரு பைத்திய விசத்தனம் எல்லாம் இத நினைக்கல. ஒரு இதால எவ்வளவு குழப்பம் அவிசுவாசிகளுக்கு, உலகத்துக்கு, சபைக்கு எவ்வளவு குழப்பம். அவர்கள் அப்படி அவங்க எவ்வளவு பெரும் ஞானிகள். எந்த மனுஷனும் பொய்யன் என்போமாக வேதம் மட்டும்தான். இந்த நாட்டோட இந்த 3 விஷயமும் ஜான் கல்வினுடைய இன்ஸ்டிடியூட்ல இருந்தான் எடுத்தார். நான் சொன்ன இந்த 3ம் வெஸ்ட்மினிஸ்டர் கன்ஃபெஷன்ல இருந்தான் எடுத்தார். இப்படி பச்சைப்படிய 3ஐயும் எழுதி வச்சு போட்டு பிறந்த குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுத்த உங்களை மாதிரி வேற என்னத்தை நாம கதைக்கலாம்? என்னத்துக்கு அப்படி செய்த நீங்கள் ரெண்டு கேட்டா ஞானஸ்நானத்தை பற்றி பழைய ஏற்பாட்டிலே இருக்க. அப்ப பிழைச்சு போச்சுதல்லோ. ஞானஸ்நானம் புதிய உடன்படிக்கை நியமம் என்று சொல்லுற. அப்புறம் என்ன ஞானஸ்நானத்தை பழைய ஏற்பாட்டில் தேடி அதனால கல்வின் லூத்தர்ல இல்ல கிறிஸ்தவன் தொடங்கினது. அது அப்போஸ்தலர்களோடையும் பவுலோடையும் பேதுருவோடையும் தொடங்கினது. அதனால கல்வின் லூத்தர் நாக்ஸுக்கு முன்னுக்கு எங்களுக்கு 1500 வருஷம் போச்சு. அதுக்குதான் எங்களுக்கு கடவுள் பைபிள் எழுதி தந்தவர். எந்த மனுஷனும் பொய்யன், கல்வின் உட்பட மாறன் உட்பட எல்லாத்தையும் இந்த வேதத்தால சோதிச்சுப்பேன். மனுஷர்கள் எங்கட விசுவாசத்துக்கு அதிகாரிகளாக வேண்டாம், வேதம் எங்கட விசுவாசத்துக்கு அதிகாரியா இருக்கட்டும். கிறிஸ்துதான் விசுவாசத்தை தொடக்கிறவர், அதை பூர்ணப்படுத்துற. அதுல கிறிஸ்து என்ன வேதத்தில் சொல்லிட்டாரோ அது மட்டும்தான். கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் அந்த கட்டளை சட்டமாக விசுவாசம் உள்ளவனாகி சீஷர்களுக்கு ஞானஸ்நானம் என்று தெளிவும் திட்டமா கரைச்சா பிறகு நீ பூந்து வீட்டார் அனைவரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். வீட்டாருக்குள்ள பிள்ளைகள் இருந்திருக்க மாட்டினமோ அது ஊகம் மட்டும்தானேரா. ஆனா பைபிள் சொல்லுது விசுவாசிச்சவங்க தான் ஞானஸ்நானம் இருக்கணும், திட்டமும் கிளியரா எழுதியிருக்கல்லோ. ஊகிக்கிறத வச்சு ஞானஸ்நானம் கொடுக்க போறியோ, தெளிவா இருக்கிறத வச்சு ஞானஸ்நானம் கொடுக்க போறியோ? அதனால நாம சரியான கவனமா இல்ல இருக்க. இதால சீர்திருத்த உபதேசத்திலே 2 குரூப்பா பிரிச்சு இருக்க. இந்த நபர்கள் இவ்வளத்தையும் சொன்னவங்களே ஒழுங்காக செய்திருந்தா இப்படிப்பட்ட தேவையில்லாத பிரிவினை வந்திருக்காது. என்ன காரணத்துல சின்ன பிள்ளைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிற? ஞானஸ்நானம் என்ன அர்த்தம்? கிறிஸ்துவோட சங்கம். இந்த கிறிஸ்துவோட சங்கம் பிள்ளை சொன்னதோ இல்ல நான் நம்புறேன். நீ நம்புறதெல்லாம் சரியோ? அப்பா கடவுள் சொன்னவர் உனக்கு என்ன வெளிப்பாடு தந்தவர்? அப்படி அது வெளிப்பாடு தந்தாலே பைபிளுக்கு எதிராக போயிட்டு ஏண்டா வேதம் முடிஞ்சு போச்சு. இல்ல எனக்கு நீ பெற்ற என்ற பிள்ளை. நாங்களும் கடவுளுக்கு தான் புள்ள வர்றோம். புள்ள வர்றது கடவுள் தான் உங்களுக்கு தார. ஆனா அந்த பிள்ளை விசுவாசிச்சு சீஷனான அப்புறம் ஞானஸ்நானம் கொடுக்க சொல்லி அவர் சொல்லியிருக்கார். ஆகியால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. சீசனான அப்புறம் ஞானஸ்நானம் கொண்டு அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். இது சீசனே ஆகில பிறந்து பேபேண்ட் அழுது கொண்டிருக்கு. அது என்னண்டு? அப்ப இது சீசன், இது என்ன சீசன் ஐயா? அப்ப இது கிறிஸ்தவன் இல்லையோ? அது கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டதா என்று எனக்கு தெரியாது. அப்ப கடவுளதான் ஏற்று கடவுள்கிட்ட புள்ளி ஐயா. அது கடவுள் கொடுத்திருக்காரு. இந்த உலகத்துல எல்லாரையும் கடவுள்லாம் கொடுத்துறாரு. நீ அவசரப்பட்ட ஞானஸ்நானம் கொடுக்கிற. அதுக்கு திருப்பி சொல்றான், ஞானஸ்நானம் கொடுக்கிறதும் அவசரப்பட வேண்டியது இல்லை. உடன்படிக்கையினுடைய அடையாளம் யாருக்கு அது செய்யப்படணுமோ அதுக்குத்தான் செய்யப்படும். திருமணம் செய்யப்படணும்னு 3 வயசுல கல்யாணம் கட்டி வைக்கிறதோ அதுக்கப்புறம் வளர்ந்தா அப்புறம் நீங்கள் சேர்ந்து போகலாம். அடையாளம் வெளிப்படையான அந்த சடங்கு அந்த வயசு வரைக்கும் செய்யும். அதுக்கான முதிர்ச்சி வரை அதில் என்ன செய்கிறோம் அந்த சடங்குல விளங்க. பெற்றாருடைய விசுவாசத்தை பார்த்து பிள்ளைகளுக்கு நான் மீட்பு கொடுப்பேன் பைபிள்ல ஒரு வசனத்தை காட்டு. கடவுளுக்கு தானே பேர பிள்ளைகள் இல்ல, கடவுளுக்கு பிள்ளைகள் மட்டும் தான் இருக்குது. அதான் எந்த விசுவாசத்தை பார்த்து இந்த பிள்ளைகளை கடவுள் ரட்சிக்கிறாரு. அப்படி பைபிள் ஒன்றும் இல்லை. அவன் திண்டா அவன் தான் அதன் பலனை புசிக்கிறான்.
அவனவன் நம்போனும் அவனவன் ரட்சிக்கப்படும். அதனுடைய அடையாளம் தான். அதுல பிள்ளைகளுக்காக நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்டா கத்தர் அதை பார்த்து சூப்பர் சூப்பர் உன்னை நீ கத்தரை விசுவாசிக்க உன் பிள்ளைகளையும் நான் ரட்சிக்கிறேன் ரட்சிக்கப்பட்டு சொல்ல நான் ரட்சிக்கிறேன். நீ செவம் பண்ணு நடத்து இந்த ஒப்பந்தம் இந்த இந்த உண்ட நடக்கையிலால அதுகளை பரிசுத்தத்துக்குள்ள காத்துக்கொள். உனக்கு தெரியும் எப்படி வளர்க்கிற பிள்ளை எல்லாம். சின்ன பிள்ளையில ஞானசனம் கொடுத்தவனை விட கொடுக்காத நாங்கள்லாம் இன்னும் தீவிரமா கவனமா பிள்ளைய வளர்க்கிறோம். ஏனண்டா அதின் உடன்படிக்கைகளை விதை இல்லை என்ற கடவுளே அது சரியா வளர்த்துறோம். நீ உடன்படிக்கை கடவுள் சொல்லாத மாதிரி கொடுத்து போட்டு அது கடவுள்டா பிள்ளை அது கடவுள்டா அது வளர்ந்து எப்படி நிற்கிறது இந்த பீரோ பேப்டிஸ்டுடைய வாழ்க்கையை பார்த்தாலே இது. அதனால அதுதான் நாங்கள் விளைவை பார்த்து முடிவை பார்த்து நாங்கள் தொடக்கம் பிள்ளை என்று சொல்ல வரையில நாங்கள் தொடக்கமே வேதம் சொல்றத பிழைச்சு போனபடியே சொல்லும். அதனால கர்த்தர் சொன்னபடி மாத்திரம் நாம புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கு. ஃபர்ஸ்ட் யூ டிசைபிள் 3 வயசு வரைக்கும் கேட்டகிசமே சொல்லிக் கொடுக்க எங்களால முடியுது இல்ல. அதை பாடமாக்கி அதை நடத்த அது கேட்டகிசம் சொல்லி கொடுத்த உடனே அது பாவம் என்னன்னு விளங்கிச்சதோ. அது 7 வயசு வந்து அப்ப விபச்சாரம் பண்ணா என்ன விபச்சாரம் செய்ய அதை என்னன்னு நாங்கள் விளங்கப்படுத்துறது. அதுக்கான அந்த உணர்வுகள் இன்னும் தூண்டப்படவும் இல்லை. அறிவு ரீதியாக இல்லை. அது வந்து திருமணம் ஆனா பிறதான் அவர்கள் சேர்ந்தோணும். ஐயா அது பிள்ளை பழகிச்சதோ இல்லை. அது 14-15 வயசு வரைக்கும் கடவுளுக்கு அந்த டைமை வச்சுக்கலாம். அந்த ஹோமோன்ஸை சுரக்க பண்ணி அந்த டிசைனை வெளிப்படுத்துறதுக்கு அந்த நேரங்கள்ல என்ற உடல் பொருளாவியால ஜோபு சொன்ன மாதிரி நான் இந்த கண்ணாலை நான் அந்நிய ஸ்திரீ மேல என்ன நோக்கம் வைக்கிற மாதிரி பரிசுத்தமா காத்துக் கொள்றதுல யோசிக்க வெளிக்கிற ஆட்களுக்கு தான் இனி விளங்கும். அப்படி என்ன ஞானஸ்நானம் என்ன எல்லாம் ஞானஸ்நானம் என்றது வெறும் அறிவு ரீதியான ஒரு முடிவல்ல. அது உணர்வுகளோட சேர்ந்து இருக்கிற விஷயம். அதனால கடைசி வரைக்கும் அந்த பீரோ பேப்டிஸ்ட் பிள்ளைகளுக்கு சிறு குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் அப்படி என்றால் அவளுக்கு அப்ப ஞானஸ்நானம் நமக்கு ஞானஸ்நானம் அது சுவிசேஷத்தின் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதோட நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றதுக்கான பதிலிருத்தல் மாத்திரம் அது இருக்குது. நாங்கள் ரட்சிக்கப்பட்டு நான் சொன்ன ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறாள் தான் ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. ரட்சிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறாள் தான் தன்னை ஞானஸ்நானத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறார். அயால ஞானஸ்நானம் என்றது தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுக்கான பதில் அளித்தலா என்ற ஒரு கேள்வியை நாம கேட்டா பைபிள் என்ன சொல்லுது? 1 பேதுரு 3:21 1 பேதுரு 3:21 மத்தேயு 3:6-8 மத்தேயு 3:6-8 அப்போஸ்தலர் 2:38 அப்போஸ்தலர் 2:38 மாற்கு 1:4 மாற்கு 1:4 இந்த பகுதியில் எங்களுக்கு என்ன சொல்லுது? நாங்கள் மனம் திரும்பிட்டோம். மனம் திரும்பி கிறிஸ்துவிடமாக அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசிச்சு கடவுளிடம் மனம் திரும்பிட்டோம் என்றதை காட்டுற ஒரு வெளிப்படையான ஒரு செயல் ஞானஸ்நானம் என்று இந்த வசனங்கள். அப்ப நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். கிறிஸ்து உண்மையில என்ன வேலை செய்கிற நான் பாவம் என்று விளங்கிச்சேன். நான் உண்மையில ஐயோ இந்த இந்த பாவத்திலிருந்து என்ன விடுதலையாக அவரால் மட்டும்தான் முடியும். அதை இந்த வாழ்க்கையில அந்த பிளத்தை நான் பார்க்கிறேன். பரிசுத்தாவியில் என்ன பிளப்படுத்துறேன் என்று விளங்கினால் தான் ஞானஸ்தானம் எடுக்கிறது. அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஆனா எங்களுடைய பிரஸ்பிட்டேரியன் அல்லது பீரோ பேப்டிஸ்ட் எங்களுடைய பிதாக்கள் என்ன சொல்றீர்கள்? ஞானஸ்நானம் அது இல்லை என்று. அப்ப அங்க பிரச்சனையா போச்சுதல்லோ. பைபிளா எங்களை சீர்திருத்த பெரியவர்களா? பைபிள் சொன்னது 1 பேதுரு 3:21 அத கொப்பனையான ஞானஸ்நானமானது மாம்சாலத்தில் நீக்கலாயிராமல் தேவனை பற்றும் விசுவாசம் அந்த அவற்றுக்குரிய வெளிப்பாடு. அதன் கடவுளை ஏற்கனவே நான் விசுவாசித்தேன், நான் மனம் திரும்பிட்டேன் என்று நடந்து கொண்டிருக்கிறேன் என்றதை காட்டுற ஒரு வெளிப்படையான செயலால் ஞானம். அப்ப அதாவது நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் என்றதனுடைய பதில் அளித்தல் ஞானஸ்நானம்.
நாம வாசிச்ச ஆண்டவனாரே அப்ப ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? மன திரும்பி ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் நான் அப்ப என்ன செய்யணும் என்று கேட்டுட்டேன். அப்ப உனக்கு அதுக்கு முன்னுக்கு என்ன நடந்தது? இதயத்துல குத்தப்பட்டு நீ பாவி என்று விளங்கி கிறிஸ்துவ நாம கொலை செய்துட்டோம், ஐயோ எவ்வளவு கொலை செய்யக்கூடாதாம் என்று அதுக்காக விளங்கினவன் தான் கேட்கலாம். அப்ப என்ன செய்யணும் இனிமேல் என்று ஞானஸ்நானம் எடு. ஒன்றுமே கேட்காதவன்கிட்ட போய் தண்ணி ஊற்றி ஞானஸ்நானம் எடுத்து நீ ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொன்னா அது எவ்வளவு பைபிளுக்கு முரணா போய்கொண்டிருக்குது. அதனால ஞானஸ்நானம் எங்களை ரட்சிக்கிறது இல்லை. நாங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கான வெளி அடையாளமாக ஞானஸ்நான கட்டளைக்குள்ள நாம போறோம். ரட்சிக்கிறவர் கிறிஸ்து மட்டும்தான். அவர் ரட்சிச்சபடியால அவர் சொன்ன கட்டளைக்கு கீழ்படுகிறன்னா அவர் ரட்சித்தார் என்றதாலதான் நான் ஞானஸ்நானத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். தவிர நான் ஞானஸ்நானம் எடுத்ததால ரட்சிக்கப்படுறது இல்லை. விளங்குதோ? அவர் ரட்சிப்பு ஏற்கனவே எங்கள தொடங்கி நடந்து கொண்டிருக்குது. அதனால் அது எங்களுக்கு மனுஷரான எங்களுக்கு காட்டப்பட்டதானே. சரி, ஞானஸ்நானம் கொடுக்கிறதா இல்லையா? அதைத்தான் நாங்கள் ஞானஸ்நானம்னு சொல்லுவோம். அதனால அந்த குழந்தை பிள்ளை ஞானஸ்நானக்காரர் குழந்தை பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறீனம். ஏனென்றா ஞானஸ்நானம் ரட்சிக்கப்பட்டதனுடைய வெளிப்பாடு இல்லை என்று அவர்கள் சொல்ல வலிக்கிறேன். அப்படி என்ன நாம காட்ட போல பைபிள் வசனத்துக்கு முரணா போறோம். எந்த தேவன் ஒருவரே உண்மை உள்ளவர். வேதம் மட்டும்தான் வானம் பூமி ஒழிஞ்சாலும் ஒழியாது. ஜான் கல்வினுடைய இன்ஸ்டிடியூட்டோ ஜான் நாக்ஸினுடைய பிரசங்கமோ இல்ல அல்லது பியூரிட்டன்ஸினுடைய பல பியூரிட்டன்ஸினுடைய இந்த பெரும் பொலமிக்ஸும் இல்லை. அதாவது அவர்கள் குழந்தை பிள்ளைக்கு ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கும் என்று கட்டுக்கட்டா புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. பெரும் பெரும் புத்தகங்கள். அது அழிஞ்சு போகும். நாம சொன்ன 1 பேதுரு 3:21, மார்க்கு 1:4, அப்போஸ்தலர் 2:38, மத்தேயு 3:6-8, 11 ஒரு காலம் ஒழியாது. எங்கட விசுவாசம் மார்க்குவும் பேதுருவும் மத்தேயும் எழுதினதெல்லாம் நிக்குதே தவிர கல்வினும் பியூரிட்டன்ஸும் சொன்னதுல இல்ல. கல்வினும் பியூரிட்டன் சொன்னது மத்தேயும் மார்க்குவும் இந்த 66 புத்தகத்தை இல்ல இருந்து தெளிவாக அது சொல்றத ஒன்று முரண்படுத்தாம சொல்லியிருந்தா நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அப்படிதான் கன விஷயங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த விஷயத்துல ஏனோ தெரியல அவர்கள் தாங்களும் குழம்பி மற்றவரையும் குழம்பி போட்டு போயிருக்கிறேன். கத்தராமே அந்த பாவங்களை அந்த பரிசுத்தவான்களை மன்னிச்சிருப்ப என்ன சொன்னா அது இந்த பூமியில அவளுக்கு சரி கட்டப்பட்டிருக்கும் அந்த விஷயங்கள். ஆனா நாங்கள் எங்களுக்கு போதிச்சவர்களிலும் அறிவுள்ளவர்களா இருக்க கத்த எங்களை தொடர்ந்து நடத்துவாராக. ஆமென், ஆமென்.